ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாரீலேருந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாரியை இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. நமக்கு வந்து எப்போவுமே முந்தான பக்கம் வந்து கூடுதலும் நமக்கு இருக்காது இல்லை ப்ளவுஸ் பீஸு. நமக்கு வந்து இடுப்பு சைடு சொருவோம்ல, அந்த சைடு தான் நமக்கு ப்ளவுஸோட துணி வந்து இருக்கும். சில டைம் தான் முந்தான பக்கம் இருக்கும். நமக்கு வந்து சில சாரியில் இந்த மாதிரி முந்தானை வந்து ரெடிமேடாக கெட்டி கொடுத்துருவாங்க, சில சாரியில் இருக்காது. நம்ம அப்போ எப்படி பார்த்து எடுக்கணும்னா, கூடுதலும் முந்தானையில் வந்து நமக்கு டிசைன் இருக்கும். ஆனால் வந்து ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கிறதுல வந்து நமக்கு டிசைன் ரொம்ப இருக்காது, ஒரே டிசைனை தான் ஃபுல்லும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த முந்தானையில் வந்து ரெடிமேடு குஞ்சம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லைன் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளவுஸ் பீஸில் பாருங்கள், நமக்கு எல்லாமே ஃபுல்லுமே லைனாகவே தான் இருக்குது. அதனால் நம்ம ப்ளவுஸ் பீஸ் எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 1 மீட்ரு அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் பீஸோட துணி வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு ஃபுல்லுமே லைனாக தான் இருக்குது. அந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம்லேருந்து பிளெயின் துணியாக இருக்குது. அது வந்து நமக்கு இடுப்பு சைடு சொருவக்கூடிய துணி சாரீ வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அப்போது அந்த நமக்கு ப்ளவுஸ் பீஸ் வர டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ப்ளவுஸ் பீஸ் வர தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது நமக்கு சாரியோட துணி வந்து ரொம்ப கம்மியாகிரும். சாரீ பிறகு நம்ம உடுக்கும்போது சுருக்கு ரொம்ப வராமல் இருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டு நீங்கள் சாரியிலேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு சாரியில் நம்ம எக்ஸ்ட்ரா எப்படி துணி வச்சு தைக்கணுங்கிற ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய லிங்க் வந்து மேலே அந்த ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸோட பீஸை தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.